friends, welcome to Namma Veedu. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் அறையில நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இது நார்மலா நம்ம வந்துட்டு வெங்காயம் இதெல்லாம் அரைச்சு வைக்க போறோம். சோ ரொம்பவே ஈஸியான மெத்தட், ரொம்பவும் சீக்கிரமா நம்ம வந்து இத ரெடி பண்ணலாங்க. சோ இந்த சிக்கன் குழம்பு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அரைக்கிறதுக்கு தேவையானது பார்க்கலாம். வெங்காயம் வந்து எடுத்திருக்கேங்க, சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கறிவேப்பிலை. இதை வந்துட்டு இதை மட்டும் வந்து நான் தனியாக வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அதனால் அது தனியாக எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ கறிக்கு தகுந்த அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் வந்து எல்லாமே எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம வந்துட்டு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, மிளகு இதை மட்டும் நான் தனியாக அரைச்சிருக்கேன். இதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ அடுத்ததுக்கு இப்போ இதை செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸோ இந்த கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நான் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஆயிலும் வந்துட்டு விடுறேன். ஸோ ஆயில் விட்டாச்சு. இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் வந்துட்டு கடுகு வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ கடுகு ஆட் பண்ணதுக்கப்புறம் கடுகு வந்து நல்லா பொரியட்டுங்க. இப்போ கடுகும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கறிவேப்பிலை வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ கறிவேப்பிலையும் போட்டுட்டோம். அடுத்தது வந்துட்டு இந்த அரைச்சும் பார்த்தீங்களா வெங்காயம், கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை, அதை வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சாந்தை. இப்போ இது போட்டுட்டு இதை நம்ம நல்லா கிளறி விடலாம். ஒரு சிலர் வந்து வெங்காயம் வந்து வணக்கி ஆட்டி செய்வாங்க. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பச்சையாகவும் நம்ம வந்து அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா இதுவும் டேஸ்ட்டில் நல்லாவே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு இந்த வெங்காயம் எல்லாமே வந்துட்டு நல்லா வந்துட்டு வதங்குது. ஸோ நல்லா வதங்கட்டும். இந்த ஆயிலே வந்து ஒன்றோட நல்லா மிக்ஸ் ஆகுது. இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நான் இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் விடலாங்க. அதுக்கப்புறமா மீதி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை கிளறி விடுறேன். இப்போ இதனுடைய இது போயிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நான் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் போட்டுட்டு இதை நம்ம லைட்டாக கிளறி விட்டுறலாம். இப்போ அடுத்தது நான் இது கூட வந்துட்டு சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேங்க. சிக்கன் வந்து நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சிக்கன் வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 1/2 கிலோங்க. ஸோ 1/2 கிலோக்கு தகுந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாம் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்துக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கறியும் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ கறியை போட்டுட்டு நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு நம்ம பிரட்டி விடலாம். இப்போ பாருங்கள், ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் பிரட்டி விட்டுருக்கேன். இப்போ இது கூட வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து நம்ம இது கூடவே ஆட் பண்ணிடலாம். இப்போ உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடலாம். இப்போ பாருங்கள், ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விடுறேன். ஸோ தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாங்க. இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேம் வேணாம், லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விடலாம். இதில் வந்துட்டு ஆயில் எல்லாமே வெளியிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்காட்டி நம்ம தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேங்காய் 1 ஸ்பூன் அளவுக்கு, சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு, பொட்டுக்கடலை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேங்காய் வந்து நான் அரை மூடி தேங்காய் வந்து போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலைங்க. இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம தண்ணி எதுவுமே விடலை, நல்லாவே இதாகிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், ஒன்றோடு ஒன்று நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா இதானதுக்கு அப்புறமா நம்ம இது கூட வந்துட்டு நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது இன்றைக்கி சிக்கன் மசாலா தாங்க ஆட் பண்ண போகிறேன். சிக்கன் மசாலா வந்துட்டு நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க.
நான் இன்னைக்கு ஒரு 4 ஸ்பூன் வந்துட்டு சிக்கன் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கடையில் வாங்குற பவுடர் தாங்க. ஸோ சிக்கன் மசாலா தான் இன்றைக்கி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு மசாலா போட்டுட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டாச்சு. இப்போ இது கூட நாம் வந்துட்டு இந்த கறி வேகணும் இல்லையா, அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ கறி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், கிளறி விடுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், இது பத்தாது. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி எல்லாமே ஊற்றிட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். கறி வந்து வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது தேங்காயை வந்து அரைச்ச விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிட்றேன். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகட்டும். நல்லா வந்து கறி வந்து வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம அதுக்காட்டியே இந்த தேங்காய் வந்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லாவே ஹீட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நல்லாவே கொதிக்குது. நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றணும் பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்களா நல்லா கெட்டியாகுது. ஸோ இப்போ கறி வந்துட்டும் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம சாந்து ஊற்றலாம். இல்லைன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் சேர்த்து விடுற மாதிரி இருக்குங்க. கறி மட்டும் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ இந்த கெட்டினஸ் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது. இப்போ வந்து கறி வந்து வெந்துருச்சு. இப்போ நான் இது கூட வந்துட்டு தேங்காய் விழுது வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தேங்காயும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம வந்துட்டு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. ஸோ எந்த அளவுக்கு தண்ணி வந்து வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். டிஃபன் இட்லி தோசைக்கு அப்படின்னா கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் தனியாட்ட வச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பாடு அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வச்சிடலாங்க. இப்போ தண்ணி வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், கொதிக்குது. ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே கொதிச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வந்துட்டு கொதிக்குது. இப்போ நான் கிளறி விடுறேன். ஸோ நமக்கு கறியும் வெந்துருச்சு, குழம்பும் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு கொதிக்குதுங்க. இப்போ நமக்கு சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், ரொம்ப சிம்பிளான மெத்தடு தாங்க. இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த சமயத்தில் வந்துட்டு நான் இதில் வந்துட்டு லைட்டாக கொத்தமல்லி தழை வந்து தூவிக்கிறேங்க. ஸோ நம்மளுடைய சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுடைய சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது இதில் வந்து கறி வறுக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அதுக்காக வந்து நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகுது. இப்போ இது கூட நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்துட்டு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இது கூட வந்துட்டு நான் கடுகு வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கடுகு வந்து நல்லா பொரியுதுங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட வந்து கடலப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இது கூட வந்துட்டு கடலப்பருப்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போ பொரிஞ்சிச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நான் வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை வந்துட்டு போடுறேன். பெரிய வெங்காயம் தாங்க நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இது கூட வந்துட்டு 2 பச்சை மிளகாய் வந்து 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது போட்டுட்டு நம்ம இதை லைட்டாக வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து குழம்புல இருக்கிறது தான். ஸோ அதனால் இதில் வந்து கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக காரத்துக்கு வந்துட்டு தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது சிக்கன் மசாலா தூள் இதாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ குழம்புலேயே காரம் இருக்கும். ஸோ கொஞ்சமாக வந்துட்டு அந்த கறிக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பும் கொஞ்சமாக காரத்துக்கு இதுவும். அடுத்தது தேங்காய் அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் விழுது தாங்க நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வெறும் வெங்காயத்தோடு போட்டுட்டு நம்ம வதக்கி சாப்பிட்டோம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும்.
தேங்காய் போட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ தேங்காய் அரைக்கும் போதே கொஞ்சம் இதுக்குன்னு சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா குழம்புக்கு போக மீதி வந்து நம்ம கறி வறுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேங்காய் போட்டிருக்கேன், அதை வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்துட்டு அந்த தேங்காய் மிக்சியில் இருந்த தண்ணி வந்து ஜாரில் இருந்த தண்ணி வந்து ஊற்றிருக்கேங்க. இப்போ இது லைட்டாக வந்துட்டு நமக்கு கெட்டியாகட்டும். கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம இது கூட கறி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே கெட்டியாயிடுச்சு, கலரும் பாருங்கள் அந்த மசாலா கலரில் வந்துருச்சு. இப்போ இந்த இதில் வந்துட்டு நம்ம கறி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த குழம்புல இருந்து வெறும் கறியை மட்டும் எடுத்துருக்கேங்க. இப்போ அந்த கறியை மட்டும் இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கறியை போட்டுட்டு ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம பிரட்டி விடலாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க, சிம்பிள் மெத்தடு தான் இது. இந்த மாதிரி தேங்காய் ஊற்றி பாருங்கள், அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் கிளறி விடுறேன். அவ்வளோதாங்க, சிம்பிளான மெத்தடு, ரொம்ப ஈஸியான மெத்தட். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.